இன்னும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26 வசனத்திலே அங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே உங்களுக்கு உதவி வேண்டுமா? யாரு தான் வந்து உதவி செய்ய முடியும்? ஆவியானவர் தான் வந்து உதவி செய்ய முடியும். என்ன பலவீனம்? கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, பலவீனம். வார்த்தையை கட்டுப்படுத்த முடியல, பலவீனம். செய்ய கட்டுப்படுத்த முடியல, பலவீனம். என்னுடைய பார்வையை கட்டுப்படுத்த முடியல, பலவீனம். பலவீனத்துல நமக்கு உதவி செய்கிறவர் ஆவியானவர். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வார், நமக்கு உதவி செய்வார். நம்மளால ஜெபம் பண்ண கூட முடியல, ஆண்டுடைய பாதத்துல போய் உட்கார்ந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கண்ணீரின் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். எப்பொழுது? ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கின்ற பொழுது, ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கின்ற பொழுது. நமக்குள்ளேயும் இருக்கணும், நமக்கு மேலேயும் இருக்க வேண்டும்.